அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல் வீடியோ பதிவில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்றதும், தமிழ் கடவுள் அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் முருகப்பெருமான் அப்படின்னும் நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. வேலை கொண்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே ஓடு வரக்கூடியவர் அப்படின்னா முருகப்பெருமான சொல்லலாங்க. இப்படி முருகனுக்கு உகந்த விரதங்களில் ரொம்ப முக்கியமான விரதமாக இருப்பது தைப்பூச தினம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தைப்பூச தினத்தில் 48 நாட்கள் 21 நாட்கள் இப்படி விரதம் இருப்போம். இப்படி 2 நாள்லையுமே விரதம் இருக்க முடியாதவங்க தைப்பூச தினத்தில் முருகனுக்கு உகந்த வேல் வழிபாட்டை நம்ம எப்படி செய்யணும், சரியான முறையில் தீபம் ஏற்றி என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்து நம்ம சரியான முறையில் பூஜை செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே முருகப்பெருமான் தீய சக்திகளிடமிருந்து நம்மை காக்க வேலாயுதத்தை கையில் வைத்து கொண்டு நிற்கக்கூடிய வேலன் வழிபாட்டை பற்றி, வேல் வழிபாட்டை பற்றி தாங்க இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நமக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பத்தை துவம்சம் செய்யக்கூடிய சக்தி கொண்டது தான் முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல். நிறைய பேர் வீட்டில் வேல் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் அவங்களுடைய வீட்டில் வேல் இருக்காது. வேல் வாங்கி வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலுமே பரவாயில்ல, வேல் இல்லாதவங்க வீட்டிலும் வேல் வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான சுலபமான வழிபாட்டு முறையை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுத்தமான மஞ்சளை வாங்கி வைத்துக்கிட்டு முடிந்தா மஞ்சளை வாங்கி மில்லில் கொடுத்து அரைத்து கலப்படம் இல்லாத மஞ்சளை கொண்டு இந்த பூஜைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். எந்த கலப்படமும் இல்லாத சுத்தமான மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பன்னீரையும் எடுத்துக்கணும். சிறிய கிண்ணத்தில் மஞ்சள் பொடியை போட்டு பன்னீர் ஊற்றி நன்றாக குழைத்து இந்த மஞ்சளை தொட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையுடைய சுவற்றில் வேல் வரையணும். மனதார வாய் நிறைய ஓ முருகா அப்படின்ற மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டு உங்களுக்கு தெரிந்தபடி ஒரு வேலை அழகா வரைஞ்சிக்கலாம். வேலுக்கு நடுவுல விபூதியின் 3 கோடுகள் இட்டு, அதாவது பட்டை இட்டு அந்த பட்டைக்கு நடுவே ஒரு குங்குமத்தையும் இட்டு விடணும். இப்போது உங்களுடைய வீட்டுல சக்தி வாய்ந்த வேல் வந்துருச்சு. இந்த மஞ்சளினால நீங்க வரைந்த வேலை வேலனா பாவித்து தினந்தோறும் வேல் வழிபாடு செய்து வரணும். காலையில எழுந்து சுத்தமா குளித்துட்டு முருகப்பெருமான மனதார நினைத்து இந்த வேலுக்கு முன்பா ஒரு மண் அகல் தீபம் ஏற்றி வைத்துட்டு பூஜை அறையில அமர்ந்துக்கணும். உதிரி புஷ்பங்களால வேலை முருகப்பெருமான மனதார நினைத்து ஓ முருகா இல்லைனா உங்களுக்கு தெரிந்த முருகனுடைய எளிமையான நாமத்தை உச்சரித்து அர்ச்சனை செய்யணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் துவம்சமாக வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கணும். எவ்வளவு பெரிய கஷ்டமாயிருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை படிப்படியாக குறைக்கக்கூடிய சக்தி இந்த வேல் வழிபாட்டிற்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. நீங்களும் உங்களுடைய வீட்டில் வேல் வைத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பூஜை முறைகளை மேற்கொள்வீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய வேல் சுவற்றில் வேல் வரைய முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம் நாங்கள், ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னா ஒரு வெள்ளை காகிதத்தில் 4 முனையிலும் மஞ்சள் தடவி விட்டு நடுவே மஞ்சளால் வேல் வரைந்து சுவற்றில் ஒட்டியும் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாங்க. தூய்மையான மனதும் உண்மையான பக்தியும் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க மஞ்சள்ல வரைந்த வேல் நிறம் கொஞ்சம் மாறும்போது ஈர துணியில பழைய வேலை துடைத்து எடுத்துட்டு மீண்டும் புதிய வேல் வரைந்து கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. பேப்பர்ல வேல் வரைந்து வைத்திருந்தா பழைய பேப்பரை நீக்கிட்டு புதிய பேப்பர்ல திரும்பவும் புதுசா வேல் வரைஞ்சு நம்ம மாற்றிக்கலாம். உலகத்தை காக்கும் ஆயுதமான வேல் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தா அந்த வீட்டிற்கு இறைசக்தி நிறைந்த பாதுகாக்கும் இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே சொல்லலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்கவுங்களோட வீட்டில் இந்த முறைப்படி நீங்கள் வேல் வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா நிறைய பலன்களை உங்களால் அடைய முடியும். முருகப்பெருமானுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த வேல் அசுரர்களை அழிக்க அன்னை பார்வதி தேவி அவங்களுக்கு கொடுத்ததா புராண கதைகளில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அன்னையிடம் பரிசாக பெற்ற இந்த வேல் பல சூர சம்ஹாரங்களை நிகழ்த்தி நியாயத்தை நிலைநாட்டியிருக்கு. இப்படிப்பட்ட வேல் வழிபாடு செய்வது மகத்தான பலன்களை பக்தர்களுக்கு கொடுக்கும். வீட்டில் வேல் வைத்து வழிபடுவது சரியா தவறா அப்படின்ற குழப்பமே இன்று வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு. அசுரர்கள் அழித்து பக்தர்களை காக்கக்கூடிய வேல் வீட்டில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. வீட்டில்
வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது முருகப்பெருமானுடைய இந்த வேலுக்கு இருக்கு. இருந்தாலுமே வேல் வாங்கி வைக்கிறவங்க அதை உங்களுடைய உள்ளங்கையை விட சிறிய அளவில் வாங்கணும் அப்படின்றது நம்ம மறந்து விடக்கூடாத ஒரு விஷயமா இருக்கும். வேல் வச்சிருக்கிறவங்க முறையான பூஜைகள் அபிஷேகங்கள் செய்யணும். அப்படி செய்ய முடியாதவங்க பெரிய வேல் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உள்ளங்கையை விட சிறிய அளவிலான வேல் சக்தி குறைவானது அப்படின்றதால அதில் எந்த தோஷமுமே ஏற்படுவது கிடையாது. முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில தைப்பூசம், கிருத்திகை விரதம், கார்த்திகை விரதம், இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகை சஷ்டி திதிகள்ல முருகனையும் முருகனுடைய வேலையும் வழிபாடு செய்தால் சகல சம்பத்துகளும் சௌபாக்கியங்களும் உண்டாகும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையா இன்று வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்கள்ல பஞ்சலோக வேல் விற்பனைக்கு இருக்கும். தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, இப்படி எந்த உலோகத்திலும் வேல் வாங்கி நம்ம வச்சுக்கலாம். அப்படி வாங்குறப்போ உங்கள் கைகளால வாங்காம வயதில் மூத்தவர்களை வாங்கி கொடுக்க சொல்லி அவங்க கைகளால நீங்க வாங்கி கொள்ளலாம். வேல் வழிபாடு செய்யறவங்க பூஜை அறையில முருகன் படத்தின் முன்பு சிவப்பு பட்டு துணி விரித்து அதில் வெள்ளி இல்லைன்னா செம்பு பாத்திரத்துல பச்சரிசி நிரப்பி வேலை அதில் சொருகி வைக்கணும். ஒவ்வொரு முறை வேல் பூஜை செய்யறப்பும் காய்ச்சாத பசும்பால், பன்னீர் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து பிறகு சாதாரண தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்து வைத்துக்கலாம். இப்படி வேல் விருத்தம் பாடலை பாடிக்கிட்டு பூஜை செய்வது இரட்டிப்பு பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த வேல் வழிபாட்டை தைப்பூச தினத்துல நம்ம எப்படி செய்யணும்? முருகப்பெருமான் அசுரர்கள் அழித்து தேவர்களை காப்பதற்காக அன்னை பராசக்தியிடம் இருந்து ஞான வேலை பெற்ற தினம்தான் தைப்பூச நாளா நம்ம கொண்டாடிட்டு வரோம். வேல் வேறு முருகன் வேறு அப்படின்னு கிடையாதுங்க. தமிழகம் மட்டும் இல்லாம உலகின் பல பகுதிகளில் மூலஸ்தானத்துல முருகன் விக்கிரகத்திற்கு பதிலா வேல் மட்டும் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் அப்படின்றது இன்று வரைக்குமே இருக்கு. வேல் என்று வெற்றியின் அடையாளமா சொல்லப்படுது. இது ஞானத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுது. வேல் என்ற சொல்லிலிருந்து தோன்றியதே வேல் அப்படின்னு சொல்லப்படுது. வேலின் கூர்மையான பகுதி அறிவு கூர்மையானதாக இருக்க வேண்டும் அப்படின்றதையும், அகண்டு விரிந்த பகுதி ஞானம் விருந்ததா இருக்க வேண்டியும் அப்படின்றதும், கீழே உள்ள தடி போன்ற பகுதி அறிவு ஆழமானதாக இருக்கவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்றது தாங்க குறிக்கிறது. அதனால தைப்பூசத்தன்று வீட்டுல வேல் இருந்தா அதற்கு அபிஷேகம் செய்து வேல் விருத்தம், கந்தல் அலங்காரம் போன்ற பதிகங்களை பாராயணம் செய்து வழிபடுவது ரொம்பவே உயர்வான பலன்களை நம்மளுக்கு. இந்த ஆண்டு தைப்பூசமானது பிப்ரவரி 11 திங்கட்கிழமை வருது அப்படின்னு சொல்லலாங்க. பௌர்ணமி திதி இருப்பதால அன்றைய நாள் முழுவதும் பௌர்ணமி திதியா கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். பூசம் நட்சத்திரம் காலை 9:14 மணிக்கு தொடங்குது. பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணையும் நாளிலே தைப்பூச வழிபாடு செய்யணும். இதனால காலையில நீங்க 9 மணியிலிருந்து 10 மணியிலான நேரத்தையும், மாலை 6:15 மணியிலிருந்து 7:30 மணி வரையிலான நேரத்திலையும் தைப்பூச வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நினைத்தது நிறைவேற நம்ம முருகனுக்கு வேல் வழிபாட்டை செய்யணுங்க. தைப்பூசத்தன்று வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் சுற்றி விளக்கேற்றி வழிபடணும். சிவப்பு நிற மலர்கள் கிடைக்கல அப்படின்னா வெள்ளை நிற மலர்கள் இல்லைன்னா என்ன மலர் கிடைக்குதோ அதை கொண்டு பூஜை செய்யலாம். பாயாசம், சர்க்கரை பொங்கல், இப்படி ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமா செய்து படைக்கலாம். எதுவும் முடியாதவங்க 2 வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு வாங்கி வைத்து மனதார முருகா அப்படின்னு சொல்லி வழிபடலாம். முருகனுக்குரிய மந்திரங்கள், பாடல்கள் ஏதாவது ஒன்றை பாடி உங்களின் வேண்டுதல் இல்லைனா கோரிக்கை எதுவாக இருந்தாலும் முருகனிடம் சொல்லி முறையிடலாம். நீங்க மனதார உள்ளம் முருகி முருகா அப்படின்னு ஒரு முறை அழைத்து முருகப்பெருமானிடம் முறையிட்டா அவருடைய உள்ளம் மகிழ்ந்து நீங்க கேட்ட வரத்தை உடனே கொடுக்கக்கூடியவர் தாங்க தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாம். இன்று வரைக்குமே நம்ம மனதில் ஏதாவது நிறைவேறாத வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த தைப்பூச தினத்துல 10 நிமிடம் முருகப்பெருமானுக்கு பூஜை முடித்துட்டு உங்களுடைய வேண்டுதல், துக்கம், துன்பம், கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் முருகனிடம் சொல்லிட்டு மனதார முருகனுக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுங்க. கட்டாயம் நிறைவேறாத வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு. உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனல் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் பதிவிடுங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா, கலியுகத்துடைய கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த வேல் வழிபாட்டை தைப்பூச தினத்தில் நம்ம எப்படி செய்யணும், இந்த வேலுக்கு என்னென்ன சிறப்புகள், நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். என்ன நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் தெரிஞ்சிருப்போம். முருகனுக்கு உகந்த மந்திரத்தை சொல்லி வேல் வழிபாட்டை செய்வதால் நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கி நம்மளை காக்கும் கடவுளாக வந்து
உட்காருவதற்கு நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சிருப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.